கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் பாலசுப்ரமணியன், கோவையை சார்ந்த, கோயம்புத்தூரை சார்ந்த பாலசுப்ரமணியன் சகோதரருக்காக, அவங்க குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அவங்க கேட்டுக்கொண்ட ஒரு ஜெப விண்ணப்பம், கடன். என் குடும்பத்தில் கடன் இருக்கிறது, ஏறத்தாழ 8 லட்சம் ரூபாய் கடன். அந்த கடன் பிரச்சனை மாறணும், கடனை எல்லாம் அடைக்க என் தேவன் உதவி செய்ய வேண்டும். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 60:11, சங்கீதம் 108:12, இந்த 2 வசனத்திலும் வாஸ்து பாருங்க. இக்கட்டிலை கர்த்தர் உதவி செய்வா, மனுஷனுடைய உதவி விருதா. கர்த்தர் உதவி செய்வா, நிச்சயம் கர்த்தர் உதவி செய்வா. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, கோவையை சார்ந்த அன்பு சகோதரர் பாலசுப்ரமணியன் சகோதரருக்காக, அவங்களுடைய குடும்பத்திற்காக, தொழிலுக்காக ஜெபிக்கிறது. காணப்படுகிற கடன் பிரச்சனை மாறட்டும். 8 லட்சம் ரூபாய் கடன். இந்த 8 லட்சம் ரூபாய் ஒரு பெரிய தொகை. அந்த 8 லட்சம் ரூபாய் கடன் அடைக்கப்பட கர்த்தர் உதவி செய்தருளும். நீ அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. யாராகிலும் என்னோடு கூட இணைந்து என்னுடைய கடன் பிரச்சனையும் மாற வேண்டும், என்னுடைய பண பிரச்சனை மாற வேண்டும் ஜெபிப்பார்களே ஆனால் மனம் இறங்கி கடன் பிரச்சனைகளை மாற்றுவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, வெட்கத்திற்கு பதிலாக நன்மை வரும். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை வரும். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. ஏசாயா 61 அதிகாரம் 7 வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். நான் சொல்ல எல்லாரும் ஆமென் சொல்வீங்களா? நிந்தைக்கு பதிலாக மேன்மையை கர்த்தர் கொடுக்க போகிறார். தீமைக்கு பதிலாக நன்மையை கர்த்தர் கொடுக்க போகிறார். துக்கத்திற்கு பதிலாக சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். கடனுக்கு பதிலாக ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். அவமானத்துக்கு பதிலாக கர்த்தர் மேன்மையை கர்த்தர் கொடுக்க போகிறார். எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டீர்களோ, எந்த இடத்துல வெட்கப்படுத்தப்பட்டீர்களோ, எந்த இடத்துல காயப்படுத்தப்பட்டீர்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த முடியும், கர்த்தர் உங்களை உயர்த்த முடியும், கர்த்தர் உங்களை கீர்த்தி புகழ்ச்சியுமாய் வைக்க முடியும். தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே, நாங்கள் உம்மை 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 நம்பி இருக்கிறோம், வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். சங்கீதம் 25:2 நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். சங்கீதம் 71:1 வாஸ்து பார்த்தா தெரியும். உங்களை தானா நம்பி இருக்கிறேன் ஆண்டவர், வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். வெட்கத்திற்கு பதில் இரட்டத்தனையான பலன் வரும். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். ஒரு கிராமம், ஒரு சின்ன கிராமம், அதில் ஒரு சகோதரர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். இதில் என்ன பியூட்டினா, அந்த கிராமத்தில் கிறிஸ்தவர்கள் ஒருவரும் இல்லை. கிறிஸ்தவர்களுக்கு அந்த கிராமத்தில் இடமே இல்லை. அந்த கிராமத்தில் கிறிஸ்தவர்களுக்கு என்ன கிடையாது? இடம் கிடையாது, இடம் கிடையாது. ஸோ அந்த தம்பியை எல்லாரும் அவமானப்படுத்தி, அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க அண்ணன், அவங்க அக்கா, மாமா, மாப்பிள்ளை, மச்சான், அத்தை, எல்லாம் ஊரே அவமானப்படுத்தி, இவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கியா, இயேசு தெய்வம் அல்ல என்று சொல்லி மொட்டை அடித்து அவனை ஊரை விட்டு அப்படியே துரத்தி வச்சாங்க. அவருடைய அப்பா அம்மா அவங்க பொது ஊர் கிணத்துல குளிச்சுட்டு தலைவலியாக
குளிச்சுட்டு என் பையன் செத்துட்டான், இனி என் பையனை நான் நினைக்க மாட்டேன். ஆனால் அந்த தம்பி மும்பை பட்டணத்துக்கு போய் ஒரு கஷ்டப்பட்டு முன்னேறி நல்ல பல கோடிகளுக்கு அதிபதியாக மாறிட்டாங்க. அதற்கப்புறம் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, அந்த கிராமத்தை நீ தத்தெடுத்து அந்த கிராமத்துக்கு நீ நன்மை செய்ய. யாருனே தெரியாது, ஒருத்தர் அந்த கிராமத்தில் ஸ்கூல் கட்டி கொடுக்குறாரு. யாருனே தெரியாது, ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்குறாரு. கடைசியில் அந்த கிராமத்து மக்கள் எல்லாரும் அவர் மேலே அவ்வளவு நம்பிக்கை வச்சு, எங்கள் கிராமத்தினுடைய எல்லா சொத்துக்கும் நாங்கள் உங்களுக்கு தாரோம், ஒவ்வொரு சொத்துக்கும் கொஞ்சம் பணத்தை கொடுத்து அத்தனை சொத்தையும் வாங்குறார். அத்தனை சொத்தையும் வாங்கிட்டு யார்கிட்ட சொத்தை வாங்கணுமோ அவங்க கையிலேயே அந்த வீடை நீங்கள் வச்சுக்கோங்க, இனி பணம் தர வேண்டாம். அவங்களுக்கு ஊரில் உள்ள ஜனங்களுக்கு இவர் தான் தெய்வம். அப்போந்தான் எல்லாரும் நடுவில் வந்தார். இதே ஊரில் என்னை மொட்டை அடித்து அவமானப்படுத்தி நீங்கள் அனுப்பினீங்க என்னை சரி இயேசு கிறிஸ்து இதே கிராமத்தில் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மார்க் 10:20 அடிக்கடி சொல்லுகிற இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் சொல்லுங்கள், இது மனுஷனால் கூடாது தான், இது என்னால் கூடாதான், தேவனால் கூடாததில்ல, தேவனால் எல்லாம் கூடும். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை வரும். என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்கள்லாம் நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, யார் யார் வெட்கப்பட்டு தலைகுனிந்து அவமானத்தோடு ஏன் எனக்கு இந்த வெட்கம், ஏன் எனக்கு இந்த அவமானம் என்று கண்ணீரோடு இருப்பார்களே, ஆனால் அவருடைய வெட்கத்திற்கு பதிலாக நன்மை வரும்படி என் தேவன் செய்தார். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை வரும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.